மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படின்னு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல. அந்த மாரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து ஆப்பு மேல ஆப்பா இந்தியாவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஆப்பையும் இப்ப ரெடி பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அமெரிக்க செனட்ல ஒரு பில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச வேலை வாய்ப்பு இடமாற்றம் ஹயர் சட்டம். இந்த சட்டம் மூலமாக அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு அவுட் சோர்சிங் பண்றாங்க இல்லையா? அந்த ஐடி சர்வீசஸ்லாம். அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணா அவங்களுக்கு 25% வரி விதிக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டர் கடுமையாக பாதிக்கப்படும். இங்க ஐடி செக்டர் மூலமா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடிக்கு மேல வருமானம் ஜெனரேட் ஆகுது. இதுல 50ல இருந்து 65% இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பில் பாஸ் பண்ணா ஐடி செக்டர் ஒரு பெரிய அடி வாங்கும். ஏற்கனவே பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால பல பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுவும் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா, அமெரிக்க நிறுவனங்கள் அவுட் சோர்ஸ் பண்றத கணிசமாக குறைச்சிடுவாங்க. இது மூலமா ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய பல பேருக்கு வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அப் கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு எடுத்து பூசிக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்கணும். ட்ரம்புக்கு பூஜை பண்ணி, ட்ரம்புக்கு பாலாபிஷேகம் பண்ணி, ட்ரம்ப் அதிபர் ஆனா இந்தியாவுடைய தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு இந்த சங்கி கூட்டம் ஒரு காலத்துல ட்ரம்ப தூக்கி பிடிச்சாங்க. இன்னைக்கு அதே ட்ரம்ப் தான் நம்ம நாட்டுக்கு ஆப்பு வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத உணரணும். ஆனா இத பத்தி எல்லாம் நம்ம 56 இன்ச் வாயே திறக்க மாட்டாருங்க.